47 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் 5 பேரால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. 5 பேருமே யூத். இதுக்கு என்ன காரணம்? எதனால் இந்த 47 வயது பெண்ண இத்தனை இளைஞர்கள் சேர்ந்து தாக்கணும்? என்ன நடந்தது? சென்னையில என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? தமிழ்நாட்டினுடைய வீதிகள் சேஃபானதா இருக்கா? இல்லையா? இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வீதிகள்ல இப்ப பாத்தீங்கன்னா திருவொற்றியூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. தீபா அப்படின்ற 47 வயது விமன ஒரு இளைஞர் கத்தியால தாக்கி இருக்கிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த சனிக்கிழமை அன்று வண்டிய திருடுறதுக்காக 5 பேர் வந்திருக்காங்க. இதுல 2 பேர் 18 வயசு கீழ இருக்கக்கூடியவங்க. மத்த எல்லாம் 18 வயசுக்கு மேல. இவங்க அன்லாக் பண்ணிருக்கக்கூடிய இந்த சைட் லாக் இல்லாம, லாக் இல்லாத வண்டிகள் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. குயிக்கா மணி கிடைக்கணும், குயிக்கா காசு வேணும் அப்படின்னா திருடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. நள்ளிரவுல இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்போ தீபா அவங்களுடைய வீட்டுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய வண்டியை திருடுறத அவங்க வீட்டுக்கு உள்ள இருந்து சவுண்ட் ஏதோ கேட்ட உடனே வெளியில பாக்குறாங்க. வெளியில பார்த்த உடனே இந்த பசங்க எல்லாம் திருடிட்டு இருக்கிறாங்க. வண்டியை உடைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கக்கூடிய வண்டியை கூட லாக் எல்லாம் உடைச்சு அதை எடுத்துட்டு போறதுக்காக பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க வெளியில பார்த்து சத்தம் போட்டு திட்டுறாங்க. திட்ட உடனே அங்க இருந்த அந்த இளம் வயதுல இருக்கக்கூடிய அந்த திருடர்கள் இவங்களை நாகரிகம் இல்லாம கெட்ட வார்த்தையில பேசினது மட்டும் இல்லாம 18 வயசு கீழே இருந்த ஒரு இளைஞன் அந்த அம்மாவை கத்தியால தாக்கிடுறான். சோ அது மட்டும் இல்லாம இத அவங்க கொடுத்த சத்தத்துல அவங்களால எழுப்பப்பட்ட அந்த சத்தத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த 5 பேரையும் அன்றைக்கு அங்க இருந்த மக்களால் பிடிக்க முடியல. அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. கத்தியால குத்தப்படுவோம், தாக்குதல் நடக்கும், நம்ம மேல என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் என் துணிச்சலா அந்த இடத்துல அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க துணிச்சலா அவங்க செயல்பட்டதுனால பைக்குகள் எல்லாம் திருடாம போயிருக்கு. அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்றைக்கு அந்த 5 பேர் யாரு, எங்க இருந்து வந்தாங்க, என்ன ஏது அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சு அந்த 5 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரை ஜூவனைல் சென்டருக்கு அனுப்பிட்டாங்க. மத்த 3 பேரை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷ் வயது 33. இவர் தாளான்குப்பத்தை சேர்ந்தவர். அதே சமயம் லோகேஸ்வரன் 22, ஜெயந்தன் 18. இவங்க எல்லாருமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிக்கிய நபர்கள். அந்த 17 வயதுல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் 2 பேரும் எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா, எரணவூர் சுனாமி குவார்டர்ஸை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உடனடியா பணம் வேணும், உடனடியா ஒரு காசு வேணும் அப்படின்றதுலதான் இந்த ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 பேருமே கஞ்சா எடுத்திருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. கஞ்சா எடுத்ததுக்கு அப்புறமா திருடலாம் அப்படின்னு துணிச்சலா வண்டிகள் எல்லாம் திருட பார்த்திருக்கிறாங்க. சிசிடிவி காட்சிகள் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு, சிசிடிவி கேமராஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே திருடலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சலா திருடிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு பெண் கேக்குறாங்கன்னு உடனே கத்தியை வச்சு குத்திரலாம் அப்படின்னு சொல்லியும் தோணி இருக்கு. கஞ்சா பயன்படுத்தி இருக்கிற ஒரு காரணம். அதே சமயம் இந்த தைரியம் கஞ்சா பயன்படுத்தினால மட்டும்தான் அவங்க இந்த செயலெல்லாம் ஈடுபடுறாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு கஞ்சா பயன்படுத்தாமலேயும் இந்த எண்ணம் இருக்க போய் தான் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடலாம்னு சொல்லி ஒரு வெல் பிளான்டா தான் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டு அந்த அம்மாவையும் தாக்கி இருக்கிறாங்க. சோ இப்போ அந்த பெண்ணினுடைய நிலையில இருந்து பார்த்தோம்னா, துணிச்சலா 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே நம்மளால இறங்கி ஏதாவது செய்ய முடியும், அத அட்லீஸ்ட் மத்த எல்லாரையும் கூப்பிட முடியும் அப்படின்னு அவங்க இறங்கி தன்னுடைய பாதுகாப்பை பெரிய அளவுல அவங்க கன்சிடர் பண்ணாம துணிச்சலா அந்த இடத்துல அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண ஒரு தெருக்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்றத இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில பாத்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருந்ததுனாலதான் இந்த நபர்களை கைது செய்ய முடிஞ்சது. சோ சிசிடிவி அப்படின்னு சர்வைலன்ஸ்க்காக இந்த கேமராஸ் எல்லாம் இருக்கிறது அப்படின்றது ஒரு வகையில பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டாலும், இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் குற்றவாளிகள் அப்படின்றவங்க வெளியில சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க பின்னாடி வேற எதுவும் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்களா, வேற எதுவும் வழக்குகள் இருக்கா அப்படின்ற கோணத்திலையும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையன் கஞ்சா பயன்படுத்திட்டு ஒரு அம்மாவை குத்துற அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதை நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி இந்த தப்புகள் எல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்ல முடியாது. சோ இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இருக்கணும், அரசாங்கம் இதுக்கு துரிதமா செயல்படணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும்,
இங்க இருக்கக்கூடிய சோசியல் அவேர்னஸ் மக்களுக்கு வந்து எது நல்லது, எது தவறு, எப்படி வாழணும், நெறினா என்ன, அறநெறியோட வாழ்றது என்ன, இந்த மாதிரியான விஷயங்களும் போய் சேரணும். ஏற்கனவே பொருளாதார ஒரு ரீதியா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் நான் இருக்கிறேன். எனக்கு காசு வேணும். உடனடியா காசு வேணும். அதுக்கு நான் திருடுறேன் அப்படின்ற மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் யோசிக்கணும். சோ இந்த இடத்துல எல்லாருடைய இடத்துல இருந்தும் யோசிச்சாதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றத பார்க்க முடியும். சோ இந்த சம்பவத்துல 47 வயது தீபா அவர்கள் வந்து இன்றைக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. 47 வயது இருக்கக்கூடிய இந்த பெண் துணிச்சலாக களமிறங்கி திருடு போகாம தடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதே சமயம் காவல்துறையும் கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த 5 நபர்களையும். இந்த 5 நபர்கள்ல 2 பேர் வந்து இளைஞர்கள். அதுவும் 18 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க. அதுவும் மத்தவங்களுடைய வயசெல்லாம் பாத்தீங்கன்னா 22 வயசு, 18 வயசு. அந்த 18 வயசு கீழ இருக்கிறவன் அப்படின்றதுனால அவன் வந்து ஜுவனைல் கீழ போயிடுறான். ஆனா இவனுக்கும் 18 வயசு தான் ஆகுது. சோ இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி எந்த ஒரு பயமும் இல்லாம கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது அப்படின்றத பத்தி உங்களுடைய பார்வை என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.